வெல்கம் டு யோர் 12th ஸ்டாண்டர்ட் அக்கவுண்டன்சி கிளாஸ். 12வது வகுப்பு கணக்கு பதிவியல் பாடத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். புது வருடம், புது பாடம். புதுசா இந்த வருஷம் என்ன கத்துக்க போறோம்னு பார்க்கலாமா? வாங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம 11th ஸ்டாண்டர்ட்ல என்னென்ன படிச்சோன்னு ஒரு ரீகால் பண்ணலாமா? 11th ஸ்டாண்டர்ட்ல இன்ட்ரடக்ஷன் டு அக்கவுண்டிங் படிச்சோம். அதாவது கணக்கு பதிவியலுடைய பேசிக்ஸ் பத்தி படிச்சோம். அதுக்கப்புறமா கான்செப்சுவல் ஃப்ரேம்வொர்க் பத்தி படிச்சோம். மற்றும் புக்ஸ் ஆஃப் பிரைமெண்ட்ரி, அதாவது முதன்மை பதிவேடுகள், அத பத்தியும் நம்ம படிச்சோம். அதுக்கப்புறம் லெட்ஜர் அண்ட் ட்ரையல் பேலன்ஸ் எப்படி தயார் செய்யறதுன்னு படிச்சோம். மற்றும் துணையேடுகள்னா என்ன, பிழை திருத்தம்னா என்ன, தேய்மான கணக்குகள்னா என்ன, இது எல்லாமே போன வருஷம் படிச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வருஷம் நம்ம என்ன படிக்க போறோம் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்களா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? போன வருஷம் நம்ம தனியால் வணிக கணக்குகள், அதாவது அக்கவுண்டிங் ஃபார் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்ல எப்படி ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் தயார் செய்யறதுன்னு படிச்சோம். மற்றும் கம்ப்யூட்டரைஸ்ட் அக்கவுண்டிங் சிஸ்டம்னா என்ன, அதுல டேலி எப்படி யூஸ் பண்றதுன்னு நம்ம படிச்சோம். இந்த வருஷம் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பை தாண்டி ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்கு எப்படி கணக்கு பதிவியல் தயார் செய்யறதுன்னு பார்க்க போறோம். மற்றும் பார்ட்னர்ஷிப் ஃபர்முக்கு எப்படி அக்கவுண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஒரு கம்பெனிக்கு என்னென்ன அக்கவுண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம், அதை எப்படி பகுத்தாய்வு பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், we will divide our syllabus into two key parts. அதாவது நம்மளுடைய பாடத்திட்டத்தை ரெண்டு வகையில பிரிக்க போறோம். அக்கவுண்டிங் அண்ட் அனாலிசிஸ், அதாவது கணக்கு பதிவியல் மற்றும் பகுப்பாய்வு. அக்கவுண்டிங்ல சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் அக்கவுண்டிங், பார்ட்னர்ஷிப் அக்கவுண்டிங் அண்ட் கம்பெனி அக்கவுண்டிங், இத தமிழ்ல தனியால் வணிக கணக்குகள், கூட்டாண்மை கணக்குகள், நிறும கணக்குகள்னு சொல்வோம். பகுப்பாய்வுல நிதி நிலை அறிக்கை பகுப்பாய்வு செய்ய போறோம். லெட்ஸ் லுக் how our SCRT syllabus is organized. அதாவது நம்மளுடைய ஸ்டேட் SCRT சிலபஸ் என்னன்னு பார்க்கலாமா? சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் அக்கவுண்டிங்ல, அதாவது தனியால் வணிக கணக்குல நம்ம அக்கவுண்ட்ஸ் ஃபார் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் பத்தி லேர்ன் பண்ண போறோம். NPO அக்கவுண்டிங்ல அக்கவுண்டிங் ஃபார் நான் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் பத்தி லேர்ன் பண்ண போறோம். அக்கவுண்ட்ஸ் ஃபார் பார்ட்னர்ஷிப், இதுல ஃபண்டமெண்டல் அண்ட் குட்வில் ட்ரீட்மெண்ட், அதாவது நட்பெயர் கணக்கு எப்படி தயார் செய்யறதுன்னு கற்க போறோம். இது மட்டும் இல்லாம ரீகான்ஸ்டிடியூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப், அதாவது கூட்டாளி சேர்ப்பு, கூட்டாளி விலகல் மற்றும் கூட்டாளி இறப்பு பற்றி படிக்க போறோம். இது இங்கிலீஷ்ல அட்மிஷன் ஆஃப் தி பார்ட்னர், ரிட்டையர்மெண்ட் ஆஃப் தி பார்ட்னர் அண்ட் டெத் ஆஃப் தி பார்ட்னர்னு சொல்வாங்க. கம்பெனி அக்கவுண்ட்ஸ்ல ஒரு கம்பெனியோட ஷேரை எப்படி இஷ்யூ பண்றதுன்னு படிக்க போறோம். இங்க நம்ம பார்த்த எல்லா டாபிக்ஸும் பிராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ல ரிலேட் பண்ணி அதுக்கான கணக்கு பதிவியல், அதாவது அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட்ஸ் என்னென்னு கத்துக்க போறோம். நெக்ஸ்ட் நம்ம லேர்ன் பண்ண போறது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ். இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ்ல எப்படி பல ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டை தயார் பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு ரேஷியோ அனாலிசிஸ், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் மாதிரியான டூல்ஸை எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். இதெல்லாம் எக்ஸாமுக்கு கூட மட்டும் இல்ல, ரியல் லைஃபுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ். சோ இத படிக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமா படிங்க. இதுதான் உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க போகுது. ஒரு பிசினஸோட ஃபினான்ஷியல் பொசிஷன் தெரியாம அந்த பிசினஸ் ப்ராஃபிட்ல போகுதா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால இந்த கணக்குகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு சக்சஸ்ஃபுல்லான பிசினஸ ரன் பண்றதுக்கு. Of course, we are not going to leave out technology. டெக்னாலஜி இல்லனா இன்னைக்கு நம்மளே இல்ல. அதனால நம்ம டெக்னாலஜி பத்தியும் நிறைய படிக்க போறோம். இது மூலமா அக்கவுண்டிங்க கம்ப்யூட்டரைஸ்ட் ஃபார்ம்ல எப்படி தயார் செய்யறதுன்னு டேலி மூலமா ரெக்கார்ட் பண்றதுன்னு கத்துக்க போறோம். இந்த ஸ்லைட்ல உங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுல CUET சிலபஸ் இருக்கு. உங்க ரைட் ஹேண்ட் சைடுல SCRT சிலபஸ் இருக்கு. மோஸ்ட் ஆஃப் தி CUET சிலபஸ்ல SCRT சிலபஸ் நீங்க லேர்ன் பண்ணிடுவீங்க. அபார்ட் ஃப்ரம் தீஸ் there are some extra topics. அதோட நேம்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? இன் பார்ட்னர்ஷிப் அக்கவுண்ட்ஸ், அதாவது கூட்டாண்மை கணக்குல
நம்ம அக்கவுண்ட்ஸ் ஃபார் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஃபண்டமெண்டல்ஸ், குட்வில் இன் பார்ட்னர்ஷிப் அக்கவுண்ட்ஸ், அட்மிஷன் ஆஃப் தி பார்ட்னர், ரிட்டையர்மெண்ட் அண்ட் டெத் ஆஃப் தி பார்ட்னர் எஸ்சிஆர்டி சிலபஸ்லயே படிச்சிடுவோம். இது கூட நம்ம டிசல்யூஷன் ஆஃப் தி பார்ட்னர்ஷிப் ஃபார்மை சியூஇடி சிலபஸ்ல படிக்க போறோம். கம்பெனி அக்கவுண்ட்ஸ்ல, அதாவது நிறும கணக்குகள்ல எஸ்சிஆர்டி சிலபஸ்ல பங்கு மூலதன கணக்கியல் நம்ம ஏற்கனவே படிப்போம். இது கூட கடனீட்டு பத்திர மூலதன கணக்கியல், அதாவது இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ், இத பத்தி டீடைலா நம்ம சியூடி சிலபஸ்ல படிப்போம். கம்பெனி அக்கவுண்ட்ஸ்ல ஷேர்ஸ் மூலமா கேபிட்டல் எப்படி ரேஸ் பண்றது, டிபெஞ்சர்ஸ் மூலமா கடன் எப்படி ரேஸ் பண்றதுன்னு படிக்க போறோம். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ்ல ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ், டூல்ஸ் ஃபார் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் அண்ட் அக்கவுண்டிங் ரேஷியோஸ், இது எல்லாமே நீங்க எஸ்சிஆர்டி சிலபஸ்ல படிப்பீங்க. இது கூட நம்ம எக்ஸ்ட்ராவா ப்ரிப்பரேஷன் ஆஃப் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் படிக்க போறோம். அதாவது நிதிநிலை அறிக்கை பகுப்பாய்வுல நிதிநிலை அறிக்கை பகுப்பாய்வு, நிதிநிலை அறிக்கை பகுப்பாய்விற்கான கருவிகள், கணக்கியல் விகிதங்கள், இது கூட ரொக்க ஓட்ட அறிக்கை பத்தி படிக்க போறோம். ரொக்க ஓட்ட அறிக்கைனா ரொம்ப குழம்பாதீங்க. ஒரு கம்பெனியோட பண வரவு செலவு இத பத்தி தான் நம்ம படிக்க போறோம். ரொக்க ஓட்ட அறிக்கை மட்டும்தான் நம்ம சியூஇடிக்காக எக்ஸ்ட்ராவா படிக்க போற டாபிக். இதுவரை நம்ம என்னென்ன பாடங்கள் படிக்க போறோம்னு பார்த்தோம். இப்போ சியூஇடி எக்ஸாமோடைய எக்ஸாம் பேட்டர்ன் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். சியூஇடி ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். இது CUET exam is for 50 marks and it is taken for 60 minutes. 50 மதிப்பெண்களுக்கு 60 நிமிடம் நடத்தப்படும் ஒரு தேர்வு. இதில் எந்த வகையான ஆப்ஷனல் கொஸ்டின்ஸும் கிடையாது. ஆனா யூனிட் 5 உங்களுக்கு ஆப்ஷனலா கிடைக்கும். அதாவது நீங்க யூனிட் 5ல கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அல்லது கம்ப்யூட்டரைஸ்ட் அக்கவுண்டிங் ரெண்டில் ஏதாவது ஒரு பகுதியை நீங்க செலக்ட் செஞ்சு நீங்க எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணலாம். எவ்ரி ராங் ஆன்சர் யூ வில் பி டிடக்டட் -1 மார்க். இப்போ உங்களுக்கு சியூஇடி எக்ஸாம் பேட்டர்ன் என்னன்னு தெளிவா புரிஞ்சிருக்கும். ஸோ ஃபைனலா இந்த லேர்னிங் ஜேர்னில எக்ஸாம் ரிலேட்டட் கண்டென்ட் தாண்டி நிறைய ப்ராக்டிக்கல் திங்ஸ் லேர்ன் பண்ண போறீங்க. எக்ஸைட்மெண்டோட இருக்கீங்களா? கியூரியாசிட்டியோட இருக்கீங்களா? நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். ஒன்னு மட்டும் புரிஞ்சுக்கங்க, நீங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப திறமையானவங்க. அதற்காகத்தான் நீங்க எல்லாருமே இந்த சவாலுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. At the end of the academic year 2025-26, you will all be ready to crack your CUET. தயாரா? உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹாப்பி லேர்னிங்.